இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். மா மைக்ல பேசு. அன்பு மக்களே, மகாதேவன் அம்பலத்தின் மகளாகிய நான், ராச அம்பலத்தின் தங்கை பத்மாவதியாகிய நான், உங்கள் வேண்டுகோளுக்கிணங்க நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் மக்களுக்காக, மக்கள் விருப்பத்திற்காக தேர்தலில் போட்டியிட சம்மதித்துள்ளேன். எல்லாரும் கை தட்டுங்க. இன்னும் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். உங்களுக்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன். என் தகுதி தராதரத்தை மறந்து என் வசதியான வாழ்க்கையை உங்களுக்காக துறந்து உங்கள் முன்னாடி நின்று ஓட்டு கேட்கிறேன். நான் கேட்காமலேயே நீங்கள் ஓட்டு போடுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. அதேபோல் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்பது உங்கள் கடமை, உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. குடிங்க. அட, பரம்பரை அரசியல்வாதி மாதிரி பொலந்து கட்டுறீங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போக பாரு. அத்தை பெரிய பேச்சாளர் மாதிரி பேசுறாங்கல்ல. வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நிறுத்துமா. நிலா, இங்க வா. நான் வரல, நான் அத்தை கூட வீட்டுக்கு போறேன். வர வர இது நம்ம புள்ளையா இல்ல துளசி புள்ளையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. துளசி, உன்னைத்தான். இங்க வா. இந்த மக்கள் கிட்ட உன்னை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க வா. நிறைய பேச வேண்டியது இருக்கு துளசி. இங்க வா. காவேரி, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம போலாம். சரிங்க அண்ணி. இங்க பாருங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. முதல்ல உங்களை வழிவிட சொல்லுங்க. ஏய் துளசி, வருங்கால பிரசிடென்ட் கூப்பிடுறாங்கல்ல, வந்து என்னன்னு கேட்டுட்டு போ. அண்ணி, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க நில்லுங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? தெரியுமே, சிவா தம்பியோட வைஃப் தானே. மக்களே, நான் உங்க ரத்தம், உங்க சொந்தம், உங்க தோழி, உங்க ஊரு. இவ யாருன்னே தெரியாது. காஞ்சிபுரத்திலிருந்து இங்க வந்து என்ன எதிர்த்து எதுக்கு போட்டி போடுறா? இவளுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வச்சா நம்ம ஊருக்கே அது மிகப்பெரிய அவமானம். ஆனா நான் அப்படி இல்ல. உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்காக உழைப்பேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக செய்ய நான் தயாராக உள்ளேன். சொல்லுங்கள். நிஜமாவே என்ன கேட்டாலும் செய்வீங்களா? மக்களே, நீங்க சொல்லுங்கள். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்ய நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நிஜமாவா? இந்த மக்கள் எது கேட்டாலும் செய்வீங்க, அப்படிதானே? அது மக்கள் கேட்கட்டும், நீ கேட்காத. நானும் இதே ஊர் தான், எனக்கு ஓட்டு இருக்கு. நானும் மக்கள் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா, காவேரி நம்ம வீட்டு பொண்ணு, காவேரிக்கு ஓட்டு இருக்குல்ல. மா, இதுலயோ சிக்க வைக்க பாக்குறாங்க. நீ எதுவுமே பேசாதம்மா. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. மக்களே, பாத்தீங்களா?
தேர்தல்ல நின்னுட்டு பர்சனல் வேலை இருக்குன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? அம்மா ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க, சிக்கிக்காத பாத்துக்கோ. யார் என்ன பேசினா என்ன? நான் மக்கள் பணியாற்ற வந்து விட்டேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஓ, கேக்கலாமா? அம்மா போயிடலாம். ஏய் சுமரடி, நீ கேளு. நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். தெருவெல்லாம் கூட்டி பெருக்கி கோலம் போட்டா போதும். உங்களை நம்பி எல்லாரும் ஓட்டு போடுறோம். ஆமா ஆமா, நீங்க எங்க வீட்டுல போட்டாதான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். எங்க வீட்டுல போட்டாதான் உங்களுக்கு ஓட்டு. நான் இருக்கேன். வீட்டை மட்டும் இல்ல, தேவைப்பட்டா இந்த ஊரையே பெருக்கி சுத்தம் பண்ணுவேன். யாரையாவது விளக்க மர கொண்டு வர சொல்லுங்க. நான் களத்துல இப்பவே இறங்குறேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே போனேன். இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க, இடுப்பு உடைஞ்சு போகும். முடிக்கலன்னா மூட்டு விடாது. சரி, தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வாங்க, ஆரம்பிக்கிட்டோம். மக்கள் பணியின் பத்மா, தெருவை கூட்டி சேவை செய்யும் பத்மா. எல்லாரும் கை தட்டுங்க. நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கை தட்டுங்க. இதுக்குதான் வீட்லயும் வேலை செய்யணும்னு சொல்றது. ஏய் ஹலோ, அவங்கள என்ன நினைச்ச? அவங்க நினைச்சா மொத்த ஊரையும் கூட்டி கிளீன் பண்ணுவாங்க. ஆண்டிய பத்தி என்ன நினைக்கிற நீ? நீ கொஞ்சம் சும்மா இரு. இதான் சாக்குன்னு ஊரையே கூட்ட வச்சிட போறாங்க. அமைதியா இரு. ஐயோ ஆமால. என்ன ஒரே குப்பையா இருக்கு? இங்க கூட்டுங்க. இதோ இங்கெல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க, நிறைய குப்பை இருக்கு. பெருக்குங்க அத்தை. என்னடா கூட்டமா இருக்கு? இல்லையப்பா. சரி வா போய் பாப்போம். அங்க இருக்கு பாருங்க.